வேண்டுதையா வர வேண்டும் வல்லவரே வல்லவரே என்னை வர வேண்டும் வல்லவரே வல்லவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் தம்மை சுற்றியுள்ள எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவு அன்பை காண்பிக்க முடியுமோ அவ்வளவு அன்பை அவர் காண்பித்தார். பிதாவினுடைய அன்பு இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டது. பிதா உங்கள் மீது எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். எவ்வளவோ உதாரணங்கள் மூலமாக, ஊமைகள் மூலமாக அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறு பெரிய அன்பு இந்த பூமியில இல்லை என்று சொன்னார். நானும் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அந்த நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில, இந்த மேய்ப்பன் என்கிறதான வார்த்தையில வெறுமன பராமரிக்கிறது மட்டும் இல்லை, வெறுமன அவைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை. தாவீது சொன்னான், ஒரு விசை ஒரு கரடி என்னுடைய ஆடை எடுத்துக்கொண்டு போனது, அதை நான் அடித்து பிடுங்கினேன். சிங்கத்தின் வாயிலிருந்து கூட என் ஆட்டை நான் வெளியில எடுத்திருக்கிறேன். பாதுகாக்கிறது மட்டும் அல்ல அந்த மேய்ப்பனுடைய வேலை. இயேசு பிறந்த பொழுது பெத்லகேம்ல அந்த குளிரான அந்த நேரத்தில் மேய்ப்பர்கள் விழித்திருந்து தங்கள் ஆடுகளை
காவல் காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் விழித்திருந்து அந்த குளிர்னா நம்ம ஊர்ல அடிக்கிற மாதிரியான குளிர் இல்லை. நீங்க கொடைக்கானல் ஏற்காடுல கூட அந்த குளிரை ஃபீல் பண்ண முடியாது. ஐஸ் மேல கையை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஐஸ் மேல கையை வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ, நம்ம பாடியில் எப்படி அந்த அந்த ஐஸினுடைய அந்த சில்னஸ் எப்படி நம்ம பாடிக்குள்ள போகுமோ அப்படி இருக்கும். அதுல ராத்திரி எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. பகலே எப்படி இருக்குன்னா ராத்திரி எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ராத்திரி நேரத்துல அந்த குளிர்லையும் அவர்கள் விழித்திருந்து தங்கள் ஆடுகளை பட்டி போட்டு அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் மேய்ப்பனுடைய வேலை தான். ஆனா எந்த மேய்ப்பனும் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முன் வர மாட்டான். பாதுகாப்பான், பராமரிப்பான், போஷிப்பான், ஜீவனை கொடுக்கிறதுக்கு வரமாட்டான். அது இல்லாம நித்திய ஜீவனை எந்த மேய்ப்பனும் ஆடுகளுக்கு கொடுக்க முடியாது. நம்முடைய மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர் நம்மை போஷிக்கிறவராகவும் நம்மை பராமரிக்கிறவராகவும் நம்மை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறபடியினால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுக்கிறார்ல, கொடுத்திருக்கிறார். ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார். அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்து இவ்வளவாய் நான் உன்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த அன்பை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த அன்பை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம். இது அன்பு சாதாரண அன்பு இல்லை. இந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக மாற்றும். சகலத்தையும் புதிதாக மாற்றும். இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டு இயேசு உயிரோடு எழுந்து வந்த உடனே நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் 3 முறை அவனிடத்துல கேட்ட பொழுது அவன் கதறி அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கதறி அழுதான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி கேட்டுட்டாரே அப்படின்றதுக்காக அவன் கதறி அழுவல. மறுதலித்த என்னையும் கூட, என்னிடத்திலிருந்து கூட அவர் அன்பை எதிர்பார்க்கிறாரே, அது எப்பேற்பட்ட அன்பு அவருடைய அன்பு என்று சொல்லி அவன் கதறி அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரித்திரத்துல இப்படி வாசிக்கிறோம். எப்பெல்லாம் பேதுருவனுடைய காதுகள்ல சேவல் கூவுகிற சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் அவன் உடைந்து அழுவான். பேதுரு அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் உடைந்து அழுவான். தன்னுடைய வாழ்நாள் அந்த சேவலினுடைய சத்தம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு எட்டாத நீளம், அகலம், ஆழம், உயரம் தெரியாத அந்த அன்பை மறுதலித்திருக்கார். அருமையான தேவனுடைய ஜனம், இந்த காலங்களில் அந்த அன்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வந்திருக்கிறது. அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை ஆராதிக்க வேண்டும். அந்த அன்பை நாம் துதிக்க வேண்டும். அந்த அன்புல நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அந்த அன்புல மகிழ்ந்திருக்க வேண்டும். நம்ம பாடல் பாடுவோம், நேசத்தால் சோகமானேன். அவருடைய நேசத்தால் இவ்வளவு அன்பா, இவ்வளவு அன்பா என் மேல, இவ்வளவு பாசமா என் மேல. ஆண்டவரே, அந்த அன்பை நாம் துதிக்க வேண்டும். அந்த அன்பை ஆராதிக்க வேண்டும். அந்த அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம ஆண்டவரை விட்டு வெளியில போக மாட்டோம். ஆண்டவருக்காக எதையும் சகிக்கிற, தாங்குகிற ஒரு பலன் நமக்கு உண்டாகும். அந்த அன்பு நம்மளை தைரியப்படுத்தும். அந்த அன்பு நமக்கு உதவி செய்யும், ஒத்தாசையாக இருக்கும். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். நானே நல்ல மேய்ப்பன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இந்த பூமியில ஒன்றும் இல்லை. அந்த அளவையும் அவர் காண்பித்திருக்கிறார். அதையும் தாண்டி அவர் இன்னும் மேலான
அன்பை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் கரத்தில் நம்மை முழுதுமாய் அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நானே நல்ல மேய்ப்பன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர்களே, நல்ல மேய்ப்பன். உங்களுடைய ஆடுகளை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீ பராமரிப்பீரா, நீ போஷிப்பீரா, நீ பாதுகாப்பீரா. உங்களுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற எங்கள் தேவன், உங்களுடைய ஆடுகளுக்காக நீர் அற்புதங்களை செய்வீரா. ஆண்டவரே உங்களுடைய ஆடுகள் வனாந்தரத்தில் ஆண்டவரே வறண்ட நிலங்கள் அலைந்து திரியாதபடி ஆண்டவரே அவைகளுக்கேற்ற பசும் புல் மேய்ச்சலை நீ கட்டளையிடுவீராக. அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் உங்களுடைய ஆடுகளை கொண்டு போய் விடுவீராக. செழிப்பாய் சுகமாய் பத்திரமாய் உங்களுடைய ஆடுகளை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய அன்பின் கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய சகல துதி கனமும் மேன்மையும் புகழ்ச்சியும் மகிமையும் கனம் இந்த மீட்பெருமையில் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதா ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சிறுவர் ஊழியம் கிடையாது, அதனால நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற வாரத்தில் சிறுவர் ஊழியம் உண்டு, புதன்கிழமை ஜெபம் உண்டு, சனிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. அதனால் தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு வருவதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஈஸ்டருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஈஸ்டர்னுடைய தேவைகள், நம்முடைய ஊழியத்தின் தேவைகள். நம்ம சிறு பிள்ளைகள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஊழியத்தினுடைய காரியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு பைபிள் எடுத்துக்கோங்க. உன்னத பாடல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க பாப்பா. என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். புறா பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம் என்று பார்த்தோம். அவர் புறாவை போல ரூபம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார் என்று சொல்லி பார்த்தோம். நோவா பேழை, புறாவின் வாயில் ஒலிவ மரத்தினுடைய கிளை, ஒலிவ மரம், இவைகளை பற்றி நாம் நிறைய பார்த்து விட்டோம். ஒலிவ மரம் என்றால் இப்பொழுது நாம் என்று சொல்லி, நாம் தான் ஒலிவ மரம் என்று வேதம் சொல்லுகிறது என்கிற வரைக்கும் நமக்கு தெளிவா வசனங்கள் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த ஒலிவ மரத்தை குறித்து, ஏன் நாம் ஒலிவ மரம், எதற்காக ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல கர்த்தர் நமக்கு அலங்காரம் கொடுக்கிறார், அந்த காரியங்களை குறித்து சகரியாவின் புஸ்தகத்துல ஒரு சில தீர்க்க தரிசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனங்கள் பரலோகத்துல காண்பிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனம், அதை பூமியிலிருந்து அதை பார்த்தார் சகரியா என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் இருக்கிறது. உங்களுக்காக அதை நான் வேகமாக வாசிக்கிறேன். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த 2 கிளைகள், அந்த 2 கிளைகள் யார் என்று சொல்லி கேட்கும்போது, அங்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகள் சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியம் செய்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி பரலோக தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகம் பெற்றவர்கள், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர்களுடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் இவர்கள் யார் என்று பார்க்கும்போது சகரியாவின் புஸ்தகத்தினுடைய 2 பெயர்கள் நமக்கு முன்பாக வருகிறது. ஒன்று செருபாபேல். செருபாபேல் யூதா கோத்திரம், ராஜவம்சம். அடுத்தது யோசுவா. யோசுவா லேவி கோத்திரம், ஆசாரியன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 2 பேரை எதுக்கு பரலோகம் காண்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு பெரிய திட்டம் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிறவர் அவர் இந்த 2 பரிமாணத்திற்குள்ளாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் நம்மையும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நிறுத்த விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்துல நம்ம எப்படி இருப்போம் என்கிறதை குறித்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் மாற்றுகிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 2 அபிஷியல்ஸ், இந்த 2 காரியம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதைதான் பேதுரு சொன்னார், ராஜரீகமான ஆசாரிய ஊழியம் என்று சொல்லி பேதுரு சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த காரியம் இருக்கிறது. அதையும் சகரியாவுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே இயேசுவே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். கவனிங்க, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அவர் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. அவர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அவர் ஆசாரியராயும் இருப்பார். அந்த ராஜாவுக்கும் அந்த ஆசாரியருக்கும் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியம் என்ன? தேவனுடைய சாயலை நமக்கு கொடுக்கிறார். தேவ புத்திரர்களாக நம்மை மாற்றுகிறார். சுவிகார புத்திரத்தை நமக்கு தந்து அவரை போல அவர் எப்படி ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறாரோ, அவர் எப்படி சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக இருக்கிறாரோ, அப்படியே உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் மாற்றுகிறார். நீங்க ராஜரீக ஆசாரியத்துவத்தை இழந்து போனால் பரலோகத்திற்குள்ள நம்ம போக முடியாது. அதை குறித்ததான தரிசனம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், அதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், நீங்கள் அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்துக்குள்ள போக முடியாது. அதன் மூலமாக நீங்க பரலோகத்திற்கு போக முடியாது. பரலோகத்தில் உங்களுக்கு பிதாவுக்கு முன்பாக அவர் நம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்போ நான் போனேன்னா இவங்க ஜாய்சன் சோ சோ அப்படின்னு சொல்லி நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டார் ஆண்டவர். நம்மளை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அப்படிதான் நம்மளை கொண்டு போய் அங்க வைப்பாரு. பிதாவுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் நிற்போம். இதுதான் பரலோகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்காக தான் நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இந்த ஸ்தானத்துக்காக தான் நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த ஒலிவ மரத்தை குறித்ததான அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 கிளைகள் தங்களிடத்துல இருந்து பொன்னிறமான எண்ணெயை அந்த குத்து விளக்குக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த 2 கிளைகள். அந்த 2 கிளைகள் என்ன ஆண்டவரே? அந்த 2 கிளைகள் என்ன? அது சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவனுடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். என்ன அபிஷேகம்? என்ன அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ராஜரீக ஆசாரியத்துவ அபிஷேகம்.
பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ இந்த ராஜரீகமான ஆசாரியத்துவத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இன்றைக்கு இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அவர் கற்றுக் கொடுக்காட்டா நம்ம பரிசுத்த ஜாதியாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். நான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க வேண்டும். நான் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்து என்னை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிற இவர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்போ இதுலதான் சமாதானத்தின் ஆலோசனை விளங்குகிறது. இதுலதான் சமாதானத்தின் ஆலோசனை விளங்குகிறது. நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் எனக்கு இந்த பூமியில் என்னை வைத்திருக்கிறார், என் மேல இருக்கிற அபிஷியலான காரியங்கள் என்ன, என் மேல இருக்கிற பரலோக அலுவலின் திட்டம் என்ன, இதெல்லாம் தெரியாதபடிக்கு நான் காலையில எந்திரிக்கிறேன், சும்மா போறேன் வரேன், ஏதோ நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய திட்டங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நம்ம விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும். அதனால நீங்க இந்த திட்டத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும். ராயல் பிரிஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரியத்துவம், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நீங்க என்ன பட்டத்தை சம்பாதிச்சாலும், என்ன டிகிரியை நீங்க வாங்கினாலும், என்ன காரியத்துல நீங்கள் அறியப்பட்டாலும் பரலோகத்தில் அவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. பரலோகத்தில் அவர் சொல்லுகிற காரியம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்கிறார். அவருடைய சிங்காசனத்தின் மேல அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய தெய்வம், நமக்கு மாதிரியாய் முன்வந்தவர், இரண்டாம் ஆதாம், அவர் ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறது போல நாமும் ராஜாக்களும் ஆசாரியருமாக இருக்கிறோம். இப்ப கவனிங்க, நான் எப்படி ராஜாவா மாற முடியும், நான் எப்படி ஆசாரியனா மாற முடியும்? பழைய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி, அந்த சம்பவத்தின் மூலமாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறேன். வாசிங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16, 17. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. என்னாகமம் 11, 16, 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடு வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி சுமக்காமல் சுமப்பதற்காக நல்லா கவனிங்க, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். ரொம்ப அழகான வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஒரு ஆங்கில வேதாகமத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் இருக்கிற ஆவியில கொஞ்சம் எடுத்து அவங்க மேல வைப்பேன். இங்க உன்மேல் இருக்கிற ஆவியை எடுத்து அவர்கள் மேல வைப்பேன். மோசே மேல இருக்கிற ஆவியை எடுத்து அவங்க மேல வைக்கிறாரு. இதுதான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம். பிதாவாகிய தேவன் இததான் எனக்கு செய்கிறாரு. ஒரு மகா பிரதான ஆசாரியன் இருக்கிறார்.
அந்த பிரதான ஆசாரியன் ராஜாவாக இருக்கிறார். அவர் ஆசாரியத்துவத்தை உடையவராக இருக்கிறார். அவர் மேல இருக்கிற ஆவியை எடுத்து அவர் என் மேல வைக்கிறார். அவர் மேல இருக்கிற ஆவியை எடுத்து அவர் என் மேல வைக்கிறார். வேற எந்த நிமித்தமும் நீங்க ஆசாரியத்துவத்திற்குள்ள வர முடியாது. வேற எதன் நிமித்தமும் ஆசாரியத்துவத்திற்குள்ள வர முடியாது. மல்கியா 2:15 நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறது என்று சொல்லி பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறது என்று சொல்லி பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:34 நம்ம வாசிக்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்டவர் மனுஷனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவின் இடத்துல ஆவி பரிபூர்ணமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அளவில்லாமல் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க இதே காரியத்தை யோவான் 20:22 வாசித்து பார்க்கும்போது இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அப்ப பாருங்க, பிதாவின் இடத்துல பரிபூர்ணமான ஆவி இருக்கிறது. இயேசுவின் இடத்துல அளவில்லாமல் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் ஊதி அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அப்போ இந்த காரியம் எப்படி வருது? என்னாகமத்துல நம்ம வாசிச்சது போல அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார். நான் எப்படி ராஜாவும் ஆசாரியனா மாற முடியும்? பிதா சொல்றாரு, என் குமாரனாய் இருக்கிறவர் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிறது போல உன்னையும் நான் ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றுகிறேன். எப்படி ஆக்குறேன் தெரியுமா? என் குமாரன் மேல் இருக்கிற என்னுடைய அளவற்ற ஆவியை, பரிபூர்ணமான ஆவியை எடுத்து உன் மேல வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊதப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மேல அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊதுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஊதும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? என்னுடைய வாழ்க்கையில இல்ல, எசேக்கியேலினுடைய புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். போர்க்களத்துல கொலையுண்டு மரித்து போய், சதைகள் காய்ந்து போய், எலும்புகள் காய்ந்து போய், ஒன்றும் இல்லாமல் வறண்ட வெறும் எலும்பு மட்டுமா கிடக்கிற அந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சரீரத்தை பெற்றுக்கொண்டது. சரீரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அப்படியே செத்த பணங்களாக அந்த போர்க்களத்தில் கிடக்கிறார்கள். எசேக்கியேல் வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. நல்லா இந்த வசனத்தை பொறுமையா வாசிங்க. நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். கவனிங்க, அந்த ஊது என்கிறார். வாசிச்சு பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 20:22 எடுத்து வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்துல கொலையுண்டு பிணமாய் கிடக்கிற இவர்கள் மேல ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ஊது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊதின பொழுது, தம்முடைய ரூவா காற்றை ஊதின பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் அந்த காற்றை ஊதின பொழுது கொலையுண்டு இருக்கிற அந்த மாம்சங்கள் எல்லாம், நரம்புகளும் சதைகளும் உண்டாக்கப்பட்ட அந்த மாம்சங்கள் எல்லாம், தோலினால் மூடி கண்கள், கால்கள், கைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷ உறுப்புகளும் உண்டாக்கப்பட்ட அந்த கொலையுண்டு இருக்கிற அந்த மாம்சங்கள் எல்லாம், பிணங்கள் எல்லாம் உயிரோடு எழுந்தனவாம். உயிரோடு எழுந்து அவைகள் எப்படி நின்றதாம்? மகா பெரிய சேனையாய் காலூன்றி நின்றதாம். மகா பெரிய
பெரிய சேனையாய் காலூன்றி நின்றதாம். இப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன ராஜாக்களுமா ஆசாரியர்களுமாய் இருப்பதற்கு அந்த செத்த பிணத்தை போல இருந்த மோவி பேசியது இப்படிதான் சொன்னான். தாவீதினுடைய சமூகத்தில் அவன் வரவழைக்கப்பட்ட போது செத்த நாயை போல கிடந்தங்க, செத்த நாயை போல கிடந்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே அதே சாட்சி தான். செத்து போன ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். செத்து போன ஒரு நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரித்து போய் இருக்கிற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு புடிமானமும் இல்லை, எந்த ஒரு திடனும் இல்லை, தேற்றுதலும் இல்லை. செத்து போன பிணங்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நடைபிடமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, காவி காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து உனக்குள்ள ஊதப்படும். அப்பொழுது நீ காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்பாய். நீ காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்பாய். என் மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையில எடுத்து வைக்கப்படும். பிதாவாகிய தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அளவற்றதாய் ஆவி அவரிடத்தில் ஏராளமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியை அளவில்லாமல் எனக்கு தந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டார். ஆவியின் பரிபூர்ணம் எனக்குள்ள இருந்தது. அந்த பரிபூர்ணத்தை அப்படியே எடுத்து நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் போது நீ காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மகா பெரிய சேனையாய் நான் எழும்பி நிற்கும் போது என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, நடைபெறத்தல்ல, மகா பெரிய சேனையை காலூன்றி நிற்கிற அவர்களிடத்துல வந்து, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உயிரற்று இருந்தாங்க, நடைப்பிடமா இருந்தாங்க, உயிரற்று இருந்தாங்க, நடைப்பிடமா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். மகா பெரிய சேனையாய் அவர்கள் காலூன்றி எழுந்து நின்றார்கள். இப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போங்க. முன்ன எருசலேமை தாண்டாதீங்கன்னாரு. இப்ப சொல்றாரு, நீ இப்ப போலாம், நீ மகா பெரிய சேனையாய் காலூன்றி நிற்கிறார். இந்த சேனைக்கு விரோதமான காரியம் ஒன்றுமில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்க உலகமெங்கும் போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன் நம்ம உள்ளூரை தாண்ட முடியல? ஏன் நம்ம தெருவை நம்மளால தாண்ட முடியல? ஏன் நம்மளால ஒரு பெரிய ஒரு காரியத்துக்குள்ள போக முடியல? நடைபிடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடைபிடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடைபடமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளை எங்கேயும் அனுப்ப முடியாத ஆண்டவரால காலூன்றி மகா பெரிய சேனையா நின்னா ஆண்டவர் சொல்வாரு, நீங்க உலகம் எங்கும் போங்க, நீங்க உலகம் எங்கும் போங்க, நீங்க உலகம் எங்கும் போங்க. உயிரற்ற பிணங்கள் இல்ல, நீங்க மகா பெரிய சேனை. ஒரு நாள் உயிரற்ற பிணங்களா இருந்தீங்க, ஒன்றுமில்லாமல் இருந்தீங்க, ஒரு காரியமும் உங்களிடத்துல இல்ல. ஆனா இப்போ மகா பெரிய சேனையாய் ஆவியின் பட்டயங்களை பிடித்து கொண்டு ஒரு மகா பெரிய சேனையாய் நீங்கள் எழும்பி நிற்கிறீர்கள். நீங்க இப்போ உலகம் எங்கும் போங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பூமியின் கடைசி பரியந்தம். எப்போ? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது
அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எடுத்து உங்கள் மேல வைக்கும் போது நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அவருக்கு சாட்சினா எப்படி இருப்போம்? வியாதியஸ்தர்களை சுகமாக்குவோம், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவோம், மரித்தோரை எழுப்புவோம், பிசாசுகளை துரத்துவோம், நவமான பாஷைகளை பேசுவோம், சர்ப்பங்களை எடுப்போம், சாவுக்கு எதுவான ஏது ஒன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் எடுப்போம், மிதிப்போம். இதுதான் அவருக்கு சாட்சிகளாய் நாம் இருக்கிற காரியம். அவர் இப்படிதான் இந்த பூமியில இருந்தார். அவர் வாழும்போது இப்படிதான் இருந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் பலனடைந்த போது பூமியின் கடைசி பரியந்தமும் போவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில பரலோகத்தோடு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம அறிந்து கொண்டோம்னா அது பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற உறவுல மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்மளால சும்மா ஆக முடியாது. ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்மளை மாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ஆசாரியத்துவம் ஆரோனை போல கனமான அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டால் ஊழிய ஒருவனும் ஆசாரியனாக முடியாது. அது சாதாரண காரியம் இல்லை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் உலகம் எங்கேயும் போக முடியாது. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் பலியிடணும். காலையில தூங்கி எந்திரிச்சா அவனுக்கு காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, ஆட்டுக்கடா இவைகளினுடைய ரத்தம் அவனுக்கு தேவை. புறாக்களுடைய ரத்தம் அவனுக்கு தேவை. அந்த ரத்தம் இருந்தாதான் அந்த நாளுக்கு அவன் போய் ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி தான் இருக்கணும், நீ எங்கேயும் போக முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ முதல்ல உன்னுடைய பாவங்களுக்காக நீ பலியிடணும், அதுக்கப்புறம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக நீ பலியிடணும். நாடோறும் பலியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாடோறும் ஆட்டினுடைய ரத்தம், மாட்டினுடைய ரத்தம் அது பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலி பொருள்களின் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கிருபாசனத்தின் மேல, ஆசாரிப்பு கூடாரத்தின் படிமுட்டுகளின் மேல, ஆசாரியனுடைய உடையின் மேல அது சிந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் நீ பலி செலுத்தலனாலும் அவ்வளவுதான், உன்னுடைய ஜீவன் போயிடும். நீ எங்கிருந்து உலகம் எங்கும் போக முடியும்? நீ எங்கேயும் போக முடியாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே நீ பணி செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். நாடோறும் நீ ரத்தத்தோடு போய் அங்க நிற்கணும். ஆனா என்னை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்துக்குள்ள கொண்டு போகல. அப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்துக்குள்ள அவர் என்னை கொண்டு போகல. என்னை எப்படி கொண்டு போயிருக்கிறார் தெரியுமா? நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒரே தரம் சிலுவையில பலி கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு என் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரித்திருக்கிறது. எபிரேயர் 9:14 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9:14 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9:14 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு என் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம். இயேசு சொன்னார், அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவத்திற்கு என்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொன்னார்ல, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நான் ஆரோனை போல காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தை கொண்டு போய் நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னுடைய பாவத்திற்காக செலுத்துகிற காரியம் அல்ல. என்னுடைய பாவத்துக்காக வேறொருவர் ரத்தத்தை சிந்தி அந்த புதிய உடன்படிக்கையுடைய ரத்தத்தை எனக்கு தந்து
என் மனசாட்சியை செத்த கிரியைகளற கழுவி சுத்திகரித்து, யார் சொன்னாலும் நீ ஆசாரியன், நீ ஆசாரியன், என்னுடைய ரத்தம் உனக்கு சொல்லுகிறது, என்னுடைய ரத்தம் உன் மனசாட்சியை செத்த கிரியைகளற கழுவி சுத்திகரித்திருக்கிறது, நீ ஆசாரியன் என்று சொல்லி அந்த ஆசாரியனுக்குரிய ஆவியை, அவர் மேல் இருக்கிற அந்த பரிசுத்த தூய தேவ ஆவியானவரை அவர் எனக்குள்ள கொடுத்து என்னை இப்போ மகா பெரிய சேனையாய் காலூன்றி நிற்க செய்து என்னை உலகமெங்கும் அவர் அனுப்புகிறார். உலகமெங்கும் அவர் அனுப்புகிறார். கவனியுங்கள், பிசாசுக்கு இதுதாங்க பெரிய அடி, இதுதான் பெரிய அடி. என்னை இந்த நிலைமைக்கு மாத்துகிற அந்த ரத்தம், அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம், அவனால அந்த ரத்தத்தோட போராட முடியாது. அவனுக்கு எது ஓகே? ஆறான் கையில் இருக்கிற அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, அந்த காட்டு புறாவினுடைய ரத்தம் அவனுக்கு ஓகே, அதை அவன் டேக்கல் பண்ணிடுவான். ஆனா என் கையில் இருக்கிற நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக நம்முடைய பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எனக்கு கொடுத்து அந்த ரத்தத்தின் நிமித்தம் என் மனசாட்சியை சட்ட கிரியைகள கழுவி என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறாரே, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி என்னை ஆசாரியனாய் வைத்திருக்கிறாரே, இந்த ரத்தம் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நடந்த அவைகளை மிதிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு தெரியுமா? பாருங்க, அவனால போராட முடியல, உங்களுக்கு கர்ஜிக்கிற சிங்கமாய் அவன் அனுப்புகிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை அனுப்புறான், வீரியன் பாம்பை அனுப்புறான், வலு சர்ப்பத்தை அனுப்புறான், எப்படியாச்சும் நெச வச்சு கொள்ளணும்னு பாக்குறான். ஏன்? நீங்க இப்ப இந்த ரத்தத்தை கையில கொண்டு வந்திருக்கீங்க. டைரக்டா அவனால உங்ககிட்ட வரவே முடியாது, அவன் டைரக்டா உங்ககிட்ட வரவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் எதை அனுப்புவானோ அதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை மிதிப்பீங்க, சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. பவுல் ஒரு தீவுல போய் விழுந்த போது ஒரு விஷப்பூச்சி அவனை கடிச்சிருச்சு. அவன் எப்படி சாவான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் பூச்சை உதறி தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஹாயா கர்த்தருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தான். அதன் நிமித்தம் அந்த தீவில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவனை ஒரு தெய்வ பிறவி மாதிரி பார்த்து அந்த தீவே ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எப்போ? நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வைக்கப்படும் போது, உங்கள் மனசாட்சியில நீங்கள் செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட்டு உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தை நீங்கள் கையில ஏந்தி கொண்டு நிற்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்க நிறைவேறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. ராஜாவுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க, ஆசாரியத்துவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த ஆசீர்வாதம் வேற விதமா இருக்கும். இப்ப நடபடமா வாழ்ந்துட்டு என்ன ஆசீர்வதிங்க நான் பிணத்தை எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? ஆசீர்வாதத்தை பிணத்துக்கு கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப நீ செத்து நடபடமா இருக்கிற செத்த கிரியை உன்ட்ட இருக்குது. இப்ப நான் உன்னை ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம்? ராஜாவினுடைய ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்து நான் உனக்கு தர முடியும்? இல்ல, நீ அந்த நிலைக்கு வா. பரலோகத்தில் உன் பிதாவுக்கு முன்பாக நிற்கிற அந்த நிலைக்கு நீ வா. 2 கிளைகள் தங்கள் இருக்கிறது பொன்னிறமான எண்ணெயை ஊற்றுகிற அந்த 2 கிளைகள் என்ன? அது சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த பொன்னிறமான எண்ணெய் என்ன? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, அந்த பொன்னிறமான எண்ணெய் உங்களுக்குள்ள ஊற்றப்படும் போது, நீங்கள் கால் ஊன்றி மகா பெரிய சேனையாக நிற்பீர்கள். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம் இருக்கு பாருங்க, அது ஏன் பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் பாருங்க, நம்ம யூதாஸாகவே இருந்தாலும் அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் நிமித்தம் நம்முடைய செத்த கிரியைகளை
நம்முடைய மனசாட்சியில நம்ம செத்த கிரியைகளை நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்து யூதாசையும் என்ன செய்யுமா கர்த்தருடைய ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கணும். வேதம் எப்படி அவனை சொல்லுமா, அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்து. இது பாருங்க, இது நடந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்து. அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்தது யூதாஸ் செய்தது ஒரே காரியம் தான். பேதுருவுக்கு அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம், அந்த பேதுரு அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தத்துக்குள்ள போய் அந்த மனசாட்சியில செத்து போயிருக்கிற அந்த காரியத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவன் செத்த நிலைமையிலிருந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் அவன் எழும்பி நின்றான். யூதாஸ் அதற்கு தனக்கு இடத்தை கொடுக்கல. ஒருவேளை யூதாஸ் உயிரோடு இருந்து யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி மனம் திருந்தி அவன் பேதுருவை போல அழுது கொண்டிருந்திருந்தான். பேதுருவுக்கு முன்பாக ஆண்டவர் யூதாஸ் பேரை சொல்லியிருந்தார். யூதாசையும் பேதுருவையும் நீங்கள் அங்க வர சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பே நான் கலிலேயாவுக்கு போகிறேன், நீங்க போய் என்னுடைய சீசர்களிடத்திலும் யூதாசினிடத்திலும் பேதுருவினிடத்திலும் அங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி யூதாசினுடைய பேரையும் சொல்லியிருப்பார். ஏன்னா புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தத்துல ஒரு மனுஷனும் தகுதி அற்றவனாக இருக்கவே முடியாது. ஒரு மனுஷனும் தகுதி அற்றவனாக இருக்க முடியாது. ஆண்டவரே நான் தகுதியற்றவனா வாழ்கிறேன் என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா அது புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம். அது உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றுகிற ரத்தம். அந்த ராஜாவும் ஆசாரியனுமாய் பிதாவுக்கு முன்பாக நீ போய் நிற்கிற ரத்தம். ஆரோன் காலை வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தில் கையில எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். நான் யூதாஸை விட மோசமானவன், ஆனால் நான் என் கையில என்னத்தை எடுத்துட்டு போறேன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன். ஆர்வம் வருகிறான். அந்த காலை வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தை கொண்டு ஊழியம் செய்வதற்கு அவன் வருகிறான். அங்க பார்த்தா மனுஷர் கைகளினால் செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் அங்க இல்லை. மனுஷனால் தேவன் இப்படி செய் அப்படி செய் என்று டைரக்ட் பண்ணி கட்டப்பட்ட போடப்பட்ட கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் அங்க இல்லை. அதே இடத்துல ஆரோன் நின்னுறான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா மனுஷர் கைவேலை இல்லாத பரலோகத்துல இருக்கிற அந்த மெய்யான ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியனாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய மகா பரிசுத்த பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஊழியம் செய்கிற இடத்துக்கு அவருடைய ரத்தத்தை கொண்டு நான் ஆசாரியனாக அவர் இடம் வரைக்கும் நான் போகிறேன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகிறேன். கையில காலை வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிற ஒருவனும் அதற்குள்ள வர முடியாது. இவன் அங்க இருந்து பார்க்கறான், இல்ல நான் முன்ன இங்க ஊழியம் செஞ்சேன், முன்ன நீ செஞ்ச, இப்ப அது இல்ல, இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மகா பிரதான ஆசாரியனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தம்முடைய சரீரத்தை ஒரே தரம் எனக்காக பலி கொடுத்து, ஒரே தரம் சிலுவையில் அவருடைய சரீரத்தை பலியிட்டு அந்த பரிசுத்த ரத்தத்தை என் கையில கொடுத்து, நான் யூதாஸாய் இருந்தாலும் என் கையில் அந்த காரியத்தை கொடுத்து அந்த ரத்தத்தை கொண்டு நீ என்னிடத்துல வா. இப்ப பிதாவுக்கு முன்பாக யூதாஸ் நிக்கிறேன், என்ன பார்க்கிறா, பிதா பார்க்கிறார். பிதாவுக்கு எல்லாம் தெரியும். காட்டி கொடுத்தவன், இயேசுவை காட்டி கொடுத்தவன் மனுஷகுமாரன் நியமிக்கப்பட்டபடி, மனுஷகுமாரன் நியமித்திருக்கிறபடி போகிறார். ஆயினும் அவரை காட்டி கொடுக்கிறவன் அவன் பிறவாதிருந்தானால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிதாவுக்கு முன்பாக போய் நிற்கும்போது அவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொன்னாரே, ஆனா அவருடைய ரத்தம் பாருங்க, அந்த யூதாசனுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரித்து அது என்ன செய்யுது, பிதாவுக்கு முன்பாக போய் நிற்குது. பிதாவுக்கு முன்பாக அவன் ரத்தத்தோடு நிற்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
தன்னுடைய இரத்தத்தினால் இவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிதாவுக்கு முன்பாக யூதாஸாக அல்ல, உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் நிறுத்தி இருக்கிறேன். உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் நிறுத்தி இருக்கிறேன். அங்க யூதாஸ் மறைந்து போகிறான், ராஜாவும் ஆசாரியன் வெளிப்படுகிறான். நீ யாருங்கிறது அங்க மறைஞ்சு போகும். அங்க ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிற காரியம் வெளிப்படும். இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியம்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படி இருக்கேன் பிரதர், நான் இப்படி இருக்கேன் பிரதர், அப்படி கஷ்டம் பிரதர், இப்படி கஷ்டம். நடப்பிடமா வாழ்ற வரைக்கும் கஷ்டம்தான். நடப்பிடமா வாழ்ற வரைக்கும் கஷ்டம்தான். பணத்தை ஆசீர்வதிச்சு என்ன பண்ண முடியும்? பணத்தை ஆசீர்வதிச்சு என்ன பண்ண முடியும்? அது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ள இருக்கு. அது திறந்தா நாத்தம் தான். நாத்தத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. நீ யார்? உன்னிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? உன் கையில தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? உனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? நோக்கம் என்ன? உனக்காக அவர் செய்திருக்கிற காரியம் என்ன? உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன? நான் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிறேன். அந்த ஆசாரியத்துவம் என் மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசாரியத்துவத்துல நான் ஊழியம் செய்கிற இடம் ஒரு மனுஷனாலும் வர முடியாது. ஒரு மனுஷனாலும் வர முடியாது. என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நான் எடுத்துக்கொண்டு அந்த இரத்தத்தோடு கூட மனுஷ கை வேலை இல்லாத பரலோகத்தில் மெய்யான ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, பிதா இருக்கிற ஸ்தலத்திற்குள்ள, பரிசுத்த தூய தேவ ஆவியானவர் இருக்கிற ஸ்தலத்திற்குள்ள நான் இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். அது பார்க்கிறதற்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அது பார்க்கிறதற்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அநேகர் பார்ப்பாங்க, எப்படா இவன் அங்க போறான், இவன் அங்க எப்படா போறா? அதற்காக தான் நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒரே தரம் சிலுவையில் அவர் பலியிட்டிருக்கிறார். அப்படி பலியிடப்பட்டு கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். இதுல பேதுருவன் இல்லை, யூதாஸ் இல்லை, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் இதுல ஒண்ணும் இல்லை. எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தி அவன் கையில் அந்த ஆசாரியத்துவத்துக்குரிய ரத்தத்தை கொடுத்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, பிதா வீற்றிருக்கிற இடத்துக்குள்ள உங்களையும் என்னையும் நிறுத்தி, இதோ பிதாவுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிவிக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் நமக்கு செஞ்சிருக்கிற காரியம் வீணே போகாது. அது இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல, பூமிக்குரிய காரியம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நினைவுகள் என் பிள்ளை இப்ப இருக்கிற சைஸ்ல இருந்து இருக்கு. ஆனா அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு இந்த 50 வயசு நெருங்குற இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். திரும்பி பார்த்தா ஒரு புல் முளைச்சி காஞ்சி போறது போல அந்த நாட்கள் எல்லாம் போயிடுச்சு. ஒரு சொடக்கு போட்டது போல போயிடுச்சு. நான் கோயம்புத்தூர்ல எங்க சித்திக்கு பாதுகாப்பா அவங்க பேங்க்ல வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா நான் போய் உட்காந்துருந்தேன். ஒரு வேலையும் கிடையாது. காலையில எழுந்திரிச்சு அவங்களுக்கு கொண்டு போய் பேங்க்ல விடுவேன், வந்து வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவேன். சாயந்தரம் எந்திரிச்சு போய் அவங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன், திரும்பி சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுவேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த வீட்டில் டிரைவர். அவன் என் கூட பழகினான். பழகிட்டு இருக்கும்போது அவனோட நான் செஸ் விளையாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னான், ஏங்க உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா. எனக்கு என்னப்பா ஒரு 30 வயசு இருக்குப்பா அப்படின்னா. இந்த 30 வயசு ஆனது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா. அப்போதான் யோசிச்சேன், ஆமாம் இந்த 30 வயசு வர வரைக்கும் எனக்கு தெரியலையே, அப்படியே தாங்க இன்னும் ஒரு 30 வருஷம், அதுக்கப்புறம் ஆயுசு முடிச்சு போயிருந்தேன் அப்படின்னா. அப்போ பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை என்னை யோசிக்க வைத்தது. ஆமாம் 30 வயசு ஆயிடுச்சு, நமக்கு தெரியல, நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. ஏதோ ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு போய் விடுறோம், கூட்டிகிட்டு வந்து விடுறோம், இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக சோறை தின்னுட்டு ஐடியலாக படுத்து கிடக்கிறோமே. ஐயோ நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன்.
ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆயுசு நாட்கள் சீக்கிரமா ஓடி, ஆயுசு நாட்கள் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா வாழ்ற இந்த நாட்கள்ல உன் ஸ்தானத்தை அறிந்து, உன் நிலை அறிந்து, நீ என்னைக்கு எழும்பி காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கிறாயோ அன்றைக்குதான் உலகத்தினுடைய வாசல் உனக்கு திறக்கப்படும். அது வரைக்கும் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் நீ அலையலாம். ஆனால் பூமியின் கடைசி பரியந்தம் போகணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரை ஏதோ ஐஸ் வாங்குற மாதிரி வாங்கி வாயில சப்பி உள்ள முழுங்கிட முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊதி மேல ஊதி பெற்றுக்கொள் என்று சொல்ல வேண்டும். பிதாவாகிய தேவன் மோசே மேல இருந்த ஆவியை எடுத்து எப்படி அந்த 70 பேர் மேல வச்சார், அதே போல கிறிஸ்துவின் மேல இருந்த ஆவியை எடுத்து உன் மேல வைக்கணும். அப்போ விலைக்கரையம் எங்க செலுத்தணும்னு உனக்கு தெரியணும், எதை விடணும்னு உனக்கு தெரியணும், எதை நீ கையில ஏந்தணும்னு தெரியணும், நீ எப்படி வாழணும்னு உனக்கு தெரியணும். நான் சின்ன புள்ள தானே, நான் சின்ன பையன் தானே. ஆண்டவர் சொன்னார், 8ஆம் நாள்ல கொண்டு வந்து அவனை விருத்த சேதனம் பண்ணினார். பிறந்து 8 நாள், 8வது நாள் கொண்டு வந்து அவனை விருத்த சேதனம் பண்ணு. 8வது நாள் அவனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருன்ட்டார். அப்ப நீ பிறந்து எத்தனை நாள் ஆகி போச்சு பாரு, எவ்வளவு நாள் ஆகி போச்சு. இன்னும் நீ ஆண்டவர் இடத்துல கொடுக்கப்படாமல் இருக்கிறாய், இன்னும் நீ ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிக்காம இருக்கிறாய். நொண்டி சாக்கு, நொண்டி காரியம். நான் சின்ன பையன் தானே, நான் பெருசான உடனே நான் போய்க்கிறேன், பெருசான உடனே நான் போய்க்கிறேன். இல்லை, ஆண்டவர் இப்பவே உன்னை கூப்பிடுறார், இப்பவே உனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார், இப்பவே தம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஒரு பெரிய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு இந்த நாட்கள்ல நீ வாழும்போது மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட வித்தியாசமானவனாகவும் வேறு விதமாகவும் நீ வாழ்கிறதற்கு ஆண்டவர் உன் மீது சித்தம் கொண்டவனா இருக்கிறார். அதை நீ மறுதளிச்சினா நடைப்பிணமா நீ வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது. ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அதனால இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. பரலோக தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பரலோக எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்மை என்னவாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னவா வைக்க விரும்புகிறார்? நான் யூதாஸ் மாதிரி இருக்கேன், கவலைப்படாதீங்க. யூதாஸே இருந்தாலும் புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தத்திற்கு அவன் தூரமானவன் அல்ல என்கிறதை ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீ யூதாஸாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா. அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்து என்று அறிவிக்கிறதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஒரு மனுஷனையும் அவர் இழந்து போகிறதுக்கு அவருக்கு விருப்பம். ஏன்னா அவர் அளவில்லாத அன்புடையவர், அளவிடப்பட முடியாத அன்பு. அந்த அன்பு புரிந்து கொள்ளவே முடியாது, அந்த அன்பு புரிந்து கொள்ளவே முடியாது. பாருங்க, யூதாஸ் பிதாவுக்கு முன்பாக நின்று இருந்தா எப்படி இருந்திருக்கும்? பிசாசு நரகத்துக்கு போறது வேதனை தான், இருந்தாலும் அதை பார்த்த கணத்திலேயே அவனுக்கு இன்னும் பயங்கரமான வேதனை இருக்கும். அவனுக்கு அப்படி ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு, எனக்கு இல்லையே. அப்படிதாங்க உங்களையும் என்னையும் பிதாவினுடைய சமூகத்துல பார்த்தான்னா அவன் அப்படி வேதனை படுவான். நரக வேதனை அனுபவிக்கிறான் பாருங்க, அதை அங்கேயே அவன் அனுபவிப்பான். ஏன்னா இயேசுவினுடைய அன்பு அது அளவிடப்பட முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பு உனக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அன்போடு அழைக்கிறார், அன்போடு இரு கரம் நீட்டி தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் உன்னை அணைத்து கொள்ள, தம்முடைய ஆவியை உன்மேல் அமர பண்ண, உன்னை உலகமெங்கும் கொண்டு போய் அழகு பார்க்க, உன்னை பிதாவினுடைய சமூகத்துல ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றி பிதாவுக்கு உன்னை அறிமுகப்படுத்தி உன்னை கௌரவப்படுத்த, அவருடைய சிங்காசனத்துல உன்னை அமர வைத்து பிதாவோடு கூட உன்னையும் ஒரு ஆளுகைக்குள்ள கொண்டு வர அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இது நிதர்சனமான அன்பு, உண்மையான அன்பு. தாயினுடைய அன்பை விட, தகப்பனுடைய அன்பை விட, உனக்கு நெருக்கமாய் இருக்கிற எந்த மனுஷனுடைய அன்பை விட இந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. இந்த அன்பு நீள மால மகள உயரம் இந்த அன்புக்கு இல்லை.
சமுத்திரத்தின் ஆழத்தை நீ கண்டுபிடிச்சிடலாம். சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறத நீ கண்டுபிடிச்சிடலாம். 5 ஆண்டு ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரத்தினுடைய டிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிச்சிடலாம். இயேசுவினுடைய அன்பை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. அது யூதாஸ் காரியத்தையும் அப்போஸ்தலனாய் மாற்றுகிற அன்பு. அந்த அன்புல தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அந்த அன்பை நீ விட்டுறக்கூடாது. அந்த அன்பின் இடத்துல நீ வரணும். உன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். அப்பா, அந்த அன்புல நான் பரிபூரணப்படணும். அந்த அன்புல நான் நிற்கணும். பேதுருவின் இடத்துல ஆண்டவர் கேட்டபோது பேதுரு கதறி அழுதான். ஏன் தெரியுமா? அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த அன்பு அவனால தாங்க முடியல. என்னிடத்துல நேசத்தை எதிர்பார்க்கிறாரா? யூதாஸ்க்கும் அதே நிலைமை வந்திருக்கும். ஆனால் அவன் அவசரப்பட்டு தன்னை மாய்த்து கொண்டான். நீ அவசரப்பட்டு கர்த்தருடைய அன்பை இழந்துடாத. நீ காத்துரு. கர்த்தருடைய அன்புல மகிழ்ந்துரு. கர்த்தருடைய அன்புல லயத்துரு. கர்த்தருடைய அன்புல நீ அப்படியே உன்னுடைய முழு காரியத்தையும் அடக்கி ஒடுக்கி அர்ப்பணித்துக் கொண்டிரு. செல்போன்லயே மூழ்கி போய் செல்லையே பார்த்து செல்லுல இருக்க காரியத்தையே பார்த்து உன் புத்திய, உன் சரீரத்தை, இல்ல வீணான காரியங்களை பார்த்து வீணான காரியங்களை பேசி வீணான ஆட்களோடு இருந்து அப்படியே உன்னை கொண்டு போய் உன்னை நீ சிறையாக்கி கொள்ளாத. இயேசுவினுடைய அன்பு அது எல்லாத்தையும் விட பெரிதான அன்பு. அந்த அன்புக்குள்ள நீ இருக்கும்போது அந்த அன்பு உன்னை வேற விதமா மாற்றும். உன் கையில் அந்த ரத்தத்தை கொடுக்கும். அந்த ரத்தத்தோடு நீ போகிற இடம் பரலோகத்துல பிதாவினுடைய சமூகத்துல மனுஷ கை வேலை இல்லாத மெய்யான ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்துகிறார்கள். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம இந்த சத்தியத்தை தியானிக்கலாம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்மோடு கூட அவர் பேசி இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்கள், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம இயேசுவை அனுபவித்து, இயேசுவை மகிழ்ந்து, இயேசுவில நம் பேரானந்தம் கொண்டு, இயேசுவுக்காக ஜீவித்து, இயேசுவுக்காக இந்த உலகத்தை விட்டு இயேசுவோடு இருப்பதற்கு பரலோகம் போகிறது தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம். இதற்கு ஆண்டவர் அழகான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீ அவரிடத்துல உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து, உலகம் எனக்கல்ல, எனக்கு இருக்கிறது இயேசு மகாராஜா. உலகம் அல்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு மகாராஜா. உலகத்தின் சந்தோஷம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய பேரானந்தம், பேர் இன்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் நிற்கிறேன். ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறார். சிங்கம் வரலாம், வீரியன் பாம்பு வரலாம், வலு சர்ப்பம் வரலாம், அதெல்லாம் மிதிச்சுட்டு நீ போயிட்டே இருக்க. சாவுக்கேதுவான ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நீ கவலையே பட வேண்டாம். நீ அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய ரத்தத்தை கையில வைத்திருக்கிறார். அந்த ரத்தம் உன்னை கைவிடவே விடாது. அது புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அந்த ரத்தம் உன்னை கைவிடவே விடாது. அந்த ரத்தத்துக்குள்ள, அந்த ரத்த கோட்டைக்குள்ள நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஜீவனுள்ளவனாய் எழுந்து ராஜாவுக்குரிய